ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம படிக்காத பக்கங்கள் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour 46 minutes இருக்கு. இந்த படத்தை செல்வம் மத்தப்பன் டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல யாஷிகா ஆனந்த், பிரஜின், ஜார்ஜ் மரியான் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு செலிபிரிட்டியா இருக்காங்க. அவங்களோட சிஸ்டர் சூசைட் பண்ணி இறந்திருக்காங்க. ஆனா அது சூசைட் இல்ல அப்படின்ட்டு யாஷிகா நம்புறாங்க. அதுக்காக யார் இதை பண்ணிருப்பா அப்படின்னு டேப் பண்ணிட்டு போகும்போது ஒரு ஃபேக் ரிப்போர்ட்டரை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து ஒரு சில எவிடன்ஸ் எடுத்து போலீஸ் கிட்டேயும் போறாங்க. அந்த எவிடன்ஸ்ல என்ன இருக்கு, அதையும் தாண்டி இது எப்படி ஒரு பெரிய நெட்வொர்க்கா இருக்கு, இவங்க பொண்ணுங்கள்லாம் எப்படி ஏமாத்தி டேப் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் காமிச்சிருக்க படம் தான் இந்த படிக்காத பக்கங்கள். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இந்த படத்துல யாஷிகாவோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். ஓரளவு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. மத்தபடி படத்துல பாசிட்டிவ் சொல்லிக்கிற அளவு எந்த விஷயமே இல்லை. வேணா இவங்க சொல்ல வந்திருக்க மெசேஜ் ஓரளவு ஓகேவா இருக்குன்னு சொல்லலாம். ஆனா அது சொன்ன விதம் சரியில்லை. ஸ்டோரி பிளாட் பாத்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம பல நூறு படங்கள் பார்த்திருக்கோம். அதனால அதுலயும் எந்த சுவாரஸ்யமான விஷயமும் இல்ல. அட்லீஸ்ட் இதை ஒரு த்ரில்லர் ஜானர்ல பக்காவா எடுத்திருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா அதுவும் கிடையாது. சரி, ஓகே, பெர்ஃபார்மன்ஸ்லயாவது எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காங்களான்னு பாத்தீங்கன்னா யாஷிகா மட்டும் தான் ஓரளவு பண்ணிருக்காங்க. மத்தபடி ஜார்ஜ் மரியனும் நீட்டா பண்ணிருக்காங்க. மத்த எல்லாருமே பயங்கர கிரிஞ்சான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா யாஷிகாவை இன்டர்வியூ பண்றேன்னு ஒருத்தர் வந்திருப்பாரு. அவரெல்லாம் பண்ற ஆக்டிங்லாம் நம்மளால தாங்கவே முடியல. அந்த மாதிரி தான் இருந்தது. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா படம் ஒரு லோ பட்ஜெட் படம் தான். அதனால சினிமோட்டோகிராஃபில ஓரளவு ஓகேவா பண்ணி கொடுத்திருக்காங்க. சாங்ஸ்லாம் சுத்தமா சரி கிடையாது. கேரக்டர் ரைட்டிங் பாத்தீங்கன்னா இவங்க எந்த கேரக்டருமே பெருசா எழுதல. ஏன் ஹீரோயின் கேரக்டர் கூட ஒழுங்கா எழுதவே இல்லை. ஸ்கிரீன் பிளேஸும் பாத்தீங்கன்னா படம் ஆரம்பத்துல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நம்மள வச்சு செய்யறாங்களே தவிர படத்துல சுவாரஸ்யமா ஒரு சம்பவம் கூட இருந்த மாதிரி இல்ல. ஓவராலா பாத்தீங்கன்னா இது ஒரு பிள்ளையாராஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.